இங்கே ஃபுல்லாக இந்த முசம்பி இருக்குல்ல, அதை இப்படி கையிலே கறக்கிற மிஷின் இருக்குது, கரும்பு ஜூஸ் மாதிரி. பியூர் ஜூஸு, ஐஸ் வேண்டான்னு சொல்லிட்டோம். தாகம் நிற்க முடியலங்க. கடை ஓனர் இவங்க. அன்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் பேபி தாஜ்மஹல் பார்ப்போம். இதை கட்டினது ஜஹாங்கீரோட ஒய்ஃப் நூர்ஜஹான். இவங்களுக்கு மெஹருநிசான்னு இன்னொரு பேரும் கூட இருக்குது. இது தாஜ்மஹல் கட்டுறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க. இந்த நூர்ஜஹான் பிறந்தது பெர்ஷியாவில், அதாவது இப்போ உள்ள ஈரானில். ஜஹாங்கீர் அவர் ஜாலியாக இருந்தாரே தவிர ஆட்சி நல்லா இல்லை. அதனால் இவங்க தான் 10-12 வருஷமாக ஆக்ராவை ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஈரானில் பஞ்சம் வந்ததுனால இவங்க அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாரையும் இங்கே கூப்பிட்டுக்கிட்டாங்க. அப்படி அவங்க அப்பா இங்கே பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவருக்கு ஒரு டைட்டிலும் இருக்குது, பில்லர் ஆஃப் எம்பையர், அதாவது சாம்ராஜ்யத்தின் தூண். அப்படி அவங்க அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் சேர்த்து கட்டின கல்லறை தான் இது. இதுதான் அந்த பேபி தாஜ்மஹல். தாஜ்மஹல் மாதிரி இல்லை, ஆனால் வெளியில் நிறைய ஒர்க் இருக்குது இல்லை குட்டி, அது மீனாக்காரி ஒர்க்கு. ஆனால் முதல்ல வேலையே இல்லை அப்படின்னு நிறைய முன்னாடி இல்லைன்னா இது மாதிரி இங்கே வரைக்கும் உட்காந்து இதெல்லாம் செதுக்கியிருக்காங்களே மம்மி. வேலை வேணும்ல. ஆமாம், என்னோட நீஸ் என் தம்பி பொண்ணு அழகாக வரைவா. பெட்ரூமில் ஒரு வால் ஃபுல்லாக அழகாக வரைஞ்சிருக்கா. அப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி பையன் வந்தான். அவன் இது ரொம்ப அழகாக இருக்குது பாட்டி அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொன்னோடனே எங்கள் அம்மா, இது ஃபுல்லாக நான் தாண்டா வரைஞ்சேன் அப்படின்னு. எப்படி பாட்டி வரைஞ்சிங்க? அது நேரம் போகாதில்ல, அதனால் நான் சும்மா அப்படியே வரைவேன், அது எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு. அது மாதிரி அவங்க நேரம் போகாமல் இருக்கும்போது கட்டினது தான் இதெல்லாம். எங்கேனாலும் ஷூக்கு ஒரு கவர் கொடுக்குறாங்க, அது போட்டுட்டு தான் உள்ளே போகணும். அதனால தான் அப்படி இல்லை, அதனால தான் அந்த இடங்கள்லாம் நீட்டாக வச்சுருக்காங்க. ஷூ கவரில் உள்ள ட்ராபேக் என்னென்னா, நம்மளே எக்ஸ்ட்ராவாக நீட்டி இருக்கிறதுனால இன்னொரு காலை மிதித்து விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுலேயும் கீழே தண்ணி, மழை தண்ணி வந்து போகிறதுக்கு அழகாக கட்டி விட்டுருக்காங்க. அது இன்னமும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி வச்சு பாருங்க, 4 பக்கமும் ஒரே மாதிரி என்ட்ரன்ஸு. இது ஃபுல்லாக மீனாக்காரி ஒர்க்குன்னு சொல்லி கலர் கலராக அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். அது இதுலேயும் ஃப்ரண்ட்டில் பாருங்க ஒரு ஃபவுண்டன் இருக்குது. இது பக்கத்தில் காமிக்கிறேன், அந்த மீனாக்காரி ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக காவிங் தான், நல்லா காவு பண்ணியிருக்காங்க. உட்காந்து ஒரு இடம் கூட மார்பிள் பிளெயினாக இல்லை பாரு குட்டி, ஒரு இடம் கூட மார்பிள் பிளெயினாக இல்லை. இந்த ஹோல்லாம் போட்டு வேலைக்காரனுக்கு பிறந்த வேலைக்காரன் அப்படின்னு சொல்லுவான் தெரியுமா ஒரு படத்தில், அது மாதிரி தான் ஃபுல்லாக அழகாக வேலை பார்த்துருக்காங்க. இது ஃபுல்லாக ஹோல்ஸ், மார்பிளில் உட்காந்து ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேயும் இப்படியே உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கணும். நல்ல சூப்பர் காற்று. வெயில் ஒரு பக்கம் இருக்குது, ஆனாலும் வெயில் உரைக்கல இல்லை பாப்பா? ஆமாம், இன்னைக்கு நல்லா இருக்குது வெதர். காற்று நல்ல காற்றடிக்குது. என் முகத்தை பார்த்தாலே தெரியும், நேற்று என் முகம் வந்து இப்படி குரங்கு வெளியே இருந்திருக்கும். அது நம்ம தூங்கலை. டென்ஷன், என்ன தொட்டாலும், தண்ணி குடிச்சா டென்ஷன், சாப்பிட்டா டென்ஷன், அப்படி இருந்தது. ஃப்ளைட்டில் வந்து இறங்கினோடனே என்னை ஒரு கட்டி கடிச்சா. ஆமாம், அது முடிஞ்சது. நான் நினச்சேன் டெல்லி கூட்டு வராட்டா என்ன அப்படின்னு. இது வந்து அடுத்த சைடும் அதே மாதிரி தான். நம்ம எந்த சைடில் இருக்கோன்னே நமக்கு தெரியாது. எல்லாம் 4 பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த சைடும் உள்ளே ஏறலாம், அங்கே பூரா ஆளுங்க இருந்தாங்க. உள்ளே காமிக்கிறேன். இது உள்ளுக்குள்ளே இருட்டாக இருக்குது. இது ஒரு கல்லறை. இங்கே கலர் கலராக கல்லறைகள் இருக்குது. எல்லா ரூம்லேயும் கல்லறை இருக்குது. இது வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே இதில் ஒரு ஹால் இருக்குது. அப்புறம் இந்த சைடில் ஒரு ரூம் இருக்குது. நடு ஹாலுக்கு நம்ம இன்னும் போகல. இந்த சைடு ஒரு ரூம் இருக்குது. இதுலேயும் பாருங்கள் ஒரு கல்லறை இருக்குது. நிறைய கல்லறைகள் இருக்குது. கேட்டால் அந்த அம்மாவோட அப்பாவுக்கு கட்டினதுன்னு சொன்னாங்க. என்னடா இது 4 அப்பாவாக இருக்கும். அப்போ ஹிஸ்ட்ரி படித்தாலே பிள்ளைங்க கெட்டு போயிடும்னு நினைக்கிறேன். ஆனால் ஹிஸ்ட்ரி படிக்கிற பிள்ளைங்க இங்கே வந்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களுக்கு இந்த கதைகள்லாம் தெரிஞ்சதுனால இந்த கதைகள் தெரியும் போது அதை இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும். அப்போ புக் எடுத்து வாசிப்பாங்க. அதனால் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் கம் ஹியர். இது 2. எங்கே பார்த்தாலும் கல்லறை கல்லறை கல்லறை. ஒன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்குது. நடுவில் உள்ளது நம்ம இன்னும் பார்க்கல, 2 இருக்குது இதில். இது ஒரு கல்லறை. இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. மெலிஞ்ச ஆளாக இருக்குமோ? இப்போ தான் உள்ளே போக போகிறோம்ல. இது வந்து 2 கல்லறை. இதுதான் மெயின். என்ன கை வேலைப்பாடு தெரியுமா, பயங்கரமாக இருக்குது. ஒரு இடம் கூட பிளெயின் மார்பிள் கிடையாது. ஆனால் ஒரு இடம் கூட
சிமெண்ட் வாலும் கிடையாது, எல்லாமே மார்பிள் தான். ஒன்லி மார்பிள் மார்பிள் மார்பிள். இந்த பேபி தாஜ்மஹலும் யமுனா ரிவர் ஓரத்தில் தான் இருக்குது. இது ஃபுல்லாக யமுனா ரிவர் தான், இந்த சைடு போடுறது பூராமே. இதில் இந்த இருக்குல்ல, இது 4 பக்கமும் இருக்குது. நம்ம எந்த திசையில் இருக்கோன்னு நமக்கு தெரியவே தெரியாது. இதுவும் பாருங்கள், எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது. இதில் ஒரே செடியில் அவ்வளோ பூ பூத்துருக்கு, மல்லிகைப்பூ. மனம் பயங்கர மனம். நாளைக்கே வீட்டுக்கு போன உடனே எங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ செடி இருக்குது, அது நான் கண்டுக்கவே மாட்டேன். கொஞ்சம் ஏதாவது உரம் வச்சா இப்படி வந்துடும் பாருங்க. இனி சாந்தி ஒரே அக்ரிகல்ச்சரில் இறங்க போகிறேன். என்ன குட்டி, நாங்கள் டுக்டுக்கில் போகிறோம். தாஜ்மஹலுக்கு பின்னாடி ஒரு கார்டன் இருக்குது, அங்கே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு அங்கே போயிட்டுருக்கோம். இதெல்லாம் கோதுமை, அரிசி கிடையாது. இப்போ நாங்கள் சாயந்தரம், இங்கே ஒரு பார்க் இருக்குது, தாஜ்மஹலோட பேக் சைடில் உள்ள பார்க். சாயந்தரம் ஆனால் இங்கே சன்செட் பார்க்கலாம். இது வந்து தாஜ்மஹலோட பேக் சைடு. வெயில் இருக்குது, வெயில் ஆனால் உரைக்கலை. ஒரு சைடு காற்று, ஒரு சைடு வெயில், இது மாதிரி நல்லா இருக்குது. நான் எவ்வளோ லக்கி தெரியுமா, இங்கே வந்து ஒரு மணி நேரம் அப்படியே உட்காந்துருக்கோம். சும்மா ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்கோம். லைட் இள வெயிலில் நல்ல காற்றுன்னா பயங்கரமான காற்று கிடையாது, நைஸ் ப்ரீஸ் இல்லை, அப்படி மாதிரி நல்ல தணுப்பாக குளிர்ந்த காற்றா அவ்வளோ சூப்பராக இருக்குது. தாஜ்மஹலில் வந்து ஒவ்வொரு இடங்கள்ல இப்படி வெயில் படும்போது பயங்கர கிளிட்டரிங்காக இருக்குது. அதெல்லாம் என்னென்னா ஒரிஜினல் ஜெம் ஸ்டோன் இருக்குல்ல, அது நம்ம வந்து ஸ்டோனாக தான் பார்க்குறோம். அது வந்து ஜெம்ஸ் அப்படியே உள்ள அந்த ஸ்டோன் அப்படியே கட் பண்ணாமல் அதில் சேர்க்குறாங்க. ஸோ அதில் சூரிய ஒளி படும்போது அது கிளிட்டர் ஆகும். ஷாஜஹான் வந்து ஒவ்வொரு மணி நேரமும் தாஜ்மஹால் வேற மாதிரி தெரியும். இருக்கிறதுலையே சொர்க்கம் தான், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. தாஜ்மஹல்லையும் அதே மாதிரி தான், சொர்க்கத்தை விட மேலே எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டியிருக்காரு. தாஜ்மஹலுக்கு பின்னாடி யமுனா நதி போகிறது. இந்தியாவில் உள்ள புண்ணிய நதிகள் கங்கா, யமுனா, சரஸ்வதி, இந்த 3 தான் புண்ணிய நதி. இந்த யமுனா ரிவர் இங்கேருந்து 350 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்து தொடங்குற இடத்துல ஒரு சின்ன அரிசி போட்டால் கூட வெளியே தெரியும், அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இப்போ இந்த சைடு ஒரு முழு மனுஷன் இறங்கினாலும் வெளியே தெரியாது, அவ்வளோ சாக்கடை இருக்குன்னாக்கும் அவர் சொல்கிறாரு. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா தான் இல்லை குட்டி, ஒரு பிளாஸ்டிக் ஒன்றும் இல்லை, நீட்டாக தான். நேச்சர் லவ்வர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ சாயந்தரம் சன்செட் ஆகுது. சன்செட்டில் தாஜ்மஹல் எப்படி இருக்குன்னு பாருங்க. நிறைய பேர்ட்ஸோட சவுண்டு, காய்ச்சி மூச்சு கையாமையான்னு நல்ல காற்று. ஐயோ சொல்ல முடியாது, அதை அனுபவிச்சாதான் தெரியும், அவ்வளோ அழகு. காக்கா 2 காக்காவுக்கும் சண்டை, அதில் நிறைய காக்கா வந்து விளக்கி விடுறாங்க. அழகாக இருந்தது. நிறைய பேர்ட்ஸ், எக்கச்சக்கம் பேர்ட்ஸ், கிளி, குருவி, மைனா. ஒத்த மைனா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, இங்கே இருக்கு பார்க்கணும். மைனா, ஒத்த மைனாவா ரெட்டை மைனாவா, கோடி மைனா பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து போகவே தோண மாட்டேங்குது எனக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. அதாவது ஒவ்வொரு ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை இந்த தாஜ்மஹல் மாறுது. இப்போ பாருங்கள், இங்கெல்லாம் இருட்டாக இருக்குது, அது மாத்திரம் லைட் போட்ட மாதிரி பிரைட்டாக இருக்குது. லைட்லாம் ஒரு இடத்துலையும் இல்லை, எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் பாருங்கள் இருட்டாக தான் இருக்குது. இதோ சன் செட் ஆயிடுச்சு. பூஜா நடந்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்கா. பர்த்டே எனக்கு லைஃப்பில் மறக்க முடியாத கிஃப்ட் பூஜா குட்டி கொடுத்தது. பறவைகள் பறக்கிறது தெரியுதான்னு தெரியல, அப்படியே அழகாக பறந்து ஏதோ இப்படி கூட்டமாக போய் ஒரே மரத்தில் போய் உட்காந்துரும். அவங்க விளையாடுறாங்க அப்படி பாருங்க. சூப்பரில் ஒயிட்டும் லாவெண்டரும் நல்ல ஒரு காம்பினேஷன். ட்ரெஸ்ஸு தைச்சா அப்படி அந்த காம்பினேஷனில் எடுக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்குது. மணி 6:30, ஆனால் தாஜ்மஹல் நல்ல பிரைட்டாக இருக்குது. அது ஒரு மாதிரி பின்னாடி இந்த ஃபோக்கஸ் லைட் கொடுத்த மாதிரி ஒரு அழகு. சன் செட் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனாலும் அந்த இடத்துல பிரைட்னஸ் குறையவே இல்லை. என்னையும் எடுங்க அக்கா அப்படி சொல்லி வருது. நாங்கள் வெளியில் வரும்போது அங்கே ஒரு டீ கடைக்கு முன்னாடி பிறந்து 20 மணி நேரமே ஆன 2 ஆட்டுக்குட்டி இருந்தது. அது பூஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஃபோன் கேட்குது. பூஜா குட்டிக்கு அதை விட்டுட்டு வரவே மனசு இல்லை. இங்கே டெல்லியில் ஃபேமஸ் கோல்கப்பா பானிபூரி சாப்பிட்டோம். இங்கே சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது, பெரிய ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. இது என்னது? ஆலு டிக்கி. நெக்ஸ்ட் ஒன் ஆலு டிக்கி. ஆக்சுவலி
நம்ம வந்து ஸ்பைசியா நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். சீஸ் எல்லாம் போட்டு ஸ்திதிக்கு ஸ்பைசியா தான் இருக்கணும். ஸ்பைசியா தான் இருக்கா? பாக்கியம். எல்லாம் எரிஞ்சிருக்கு உள்ள உள்ள எல்லாத்தையும் தூக்கி அடக்கம் பண்ணிட வேண்டியது. இந்த கிரீன் கலர் ஃபுல்லா அப்படியே பச்சை மிளகா. அப்ப நீ ஸ்வீட்னு சொன்ன ஸ்வீட்டும் ஆனா ஸ்வீட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். நினைச்சேன் போட்டிருக்கானா? நான் ட்ரை பண்ணவா? இப்போ பூஜாக்கு டாஸ்க் இது எப்படி பொட்டிக்கிறதுன்னு. உடைக்க முடியுதா குட்டி? அவ்வளோ ஸ்வீட் ஊத்துனா அப்புறம் நல்லா இல்லாமல் எங்கே போவோம்? இதுதான் எங்கள் நைட் டின்னரே. இனி ரூமில் போய் குளிச்சுட்டு தூங்கணும். அப்போது அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? தேங்க்யூ.